ஆள்களை இவங்களுக்கு தூண்டுதல் இலங்கையிலிருந்து வந்ததா இல்லையா? வந்ததா நேரடியாக ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஒப்புக்கொண்டு தான் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பத்திரிகைகள் சொல்லுது, நம்ம சொல்லல. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளிநாட்டு தொடர்புகள் நிச்சயமாக இருக்கு. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, வெளிநாட்டு தொடர்பு இருக்கு, தொடர்பு இல்லைங்கிறது இதுல உள்ள விஷயமே இல்லைங்க. இதுல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இஸ்லாத்தோடு தொடர்புபடுத்தி பேசுவது என்றால், செய்தி மேட்டர் என்னன்னு சொன்னா, இஸ்லாத்தோடு தொடர்புபடுத்தி பேசுவது என்றால் அவங்க குர்ஆன்ல உள்ளதை நடக்கிறாங்களா, நபிகள் நாயகம் சொன்னதை நடக்கிறாங்களா? அப்படி நடக்கலைங்கிறப்ப காஷ்மீர் தீவிரவாதியும் தாராளமா சொல்லிட்டு போங்க. இதுதான் நம்ம கோரிக்கையை ஒழிய இதை இந்த மார்க்கத்தோடு மதத்தோடு தொடர்புபடுத்தி பேச வேண்டாம் அப்படிங்கறத இது. இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, இந்த பெரும்பான்மை மக்களை தங்களுக்கு ஆதரவாக வைத்திருப்பதற்காக சில வேலைகள்லாம் செய்யற மாதிரியே நீங்களும் அந்த மாதிரி எதிர்ப்பு அரசியல் நடத்தி முஸ்லீம்களை எல்லாம் ஒன்னா சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல தான் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை நம்மளுடைய ஸ்டாண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. ஆரம்பத்தில் இருந்து தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்னா, எங்களுடைய முதல் தீர்மானமே தேர்தல் அரசியல்ல போட்டியிடக்கூடாது. அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், பஞ்சாயத்து போர்டு, வார்டு மெம்பரு இந்த மாதிரி உட்பட எதிலையுமே போட்டியிட மாட்டோம். இது கூடாது என்று சொன்னதற்கு பின்னால் நீங்க எங்க மேல உங்களுக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு கற்பிக்கவே இயலாது. முதல் அஜெண்டாவே எங்களுக்கு தேர்தலில் போட்டியிட மாட்டோம், எந்த பதவியையும் பொது பதவியெல்லாம் வைக்க மாட்டோம், காலம் பூரா சீர்திருத்த வேலைகள் செய்வது. எந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வோம்னா, இதுக்கு முன்னாலே சொன்னாங்க, வரதட்சணைக்கு எதிராக போராடுவோம், வட்டிக்கு எதிராக போராடுவோம், வட்டிக்கு எதிராக ஆங்காங்கே வட்டி ஒரு சமூக கொடுமைங்கிற அடிப்படையில் அதுக்கு எதிராக வட்டி இல்லாம கடன் கொடுத்து வாங்கக்கூடிய மாதிரி எங்க சக்திக்கு உட்பட்டு என்ன முடியுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வர்றோம். அதே மாதிரியே வரதட்சணை பெரும் கொடுமைங்கிறத எடுத்து போராடுறோம். மதங்கள் மார்க்கம் எல்லாம் பார்க்காம எல்லாருக்கும் மத்தியில நேசம் வளரணும், இணக்கம் வளரணுங்கிற காரணத்துக்காக உண்மையில் சொன்னால் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, கெடுக்கப்பட்டிருக்கல உறவு இதை சரி கட்ட முயற்சி பண்றோம். நீங்க ஒரு சிலர் கெடுத்துட்டாங்க, இந்த உறவை கெடுத்துட்டாங்க. நல்ல உறவு, அண்ணன் தம்பி உறவு பாராட்டினத சிலர் கெடுத்துட்டாங்க. இதை நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில, அவங்க இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அந்த கெடுக்கப்பட்டதை சரி கட்டுவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய 100% நோக்கமே ஒழிய வேற எந்த நோக்கமே இல்லை நிகழ்ச்சிக்கு. அந்த முயற்சியை தான் நாங்க செஞ்சிருக்கோம். அதனால நிறைய நன்மைகளை நாங்க பாக்குறோம், மேல இருந்து வரக்கூடிய ஏராளமான நன்மைகளை. அதே மாதிரி நேற்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாராரோ என்னவெல்லாம் செஞ்சாங்க. நாங்க எல்லாரும் போய் பெரிய ஆஸ்பத்திரியில இருந்து ரத்தம் கொடுத்தோம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரத்த தானம் செஞ்சோம். 100 பேருக்கு எடுத்துட்டு வர முடியாதுட்டாங்க. அந்த அளவுக்கு நிறைய சகோதரர்கள் அங்க ஆர்வத்தோடு எண்ணத்தோடு வந்திருந்தாங்க. அப்ப இப்படி சேவை தான் முழு நேர வேலை. இதுக்கெல்லாம் என்ன கிடைக்கும், ஒண்ணுமா இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். என்ன கிடைக்கும் நாங்க நம்புறோம் சொன்னா, மரணிச்சிருவோம் நம்புறோம். இதுக்கு பின்னால கடவுளை அனுப்பி சொர்க்கத்துக்கு அனுப்புவாருன்னு தீர்க்கமா நம்புறோம். அதை எதிர்பார்த்து மட்டும்தான் இங்க உள்ளதை செய்யறமே ஒழிய வேற இந்த அற்ப உலகத்தினுடைய ஒரு நோக்கமே எங்களுக்கு கிடையாது. இது அவர் கேட்ட அடுத்த விஷயத்துக்கான வேற என்ன இருக்கு உங்களுக்கு கேளுங்க, குற்றச்சாட்டு இருந்தா சொல்லுங்க. அடுத்த படிங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். காதல் கேட்டல, அதான் தமிழர் பழந்தமிழர்களுடைய காலத்தாருமே காதலும் வீரம் தான் இருக்கு. இது இப்ப அரபிய நாட்டில் கூட நம்ம கேள்விப்படும் லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் இந்த மாதிரி. அப்படியே திருமணத்துக்கு முன்பான இந்த காதலை நீங்க எதிர்க்கிறீங்கன்னா, ஏன் எதிர்க்கிறீங்க நீங்க சொன்ன காரணம், அவங்க பழகிட்டு பிரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா இன்னும் ஒருத்தி அந்த மாதிரி கலாச்சாரம் வந்துடும் அப்படின்னு சொல்றீங்க. இது திருமணத்துக்கு பின்னாலும் கூட மனைவிய தலாக் சொல்ற வாய்ப்பு இருக்குது தானே? அந்த மாதிரி என்ன கேக்குறாருண்டா, காதல் திருமணத்திற்கு முன்னால அதுல 2 விஷயம் வைக்கிறாங்க. என்னண்டா, திருமணத்திற்கு முன்னால் இருக்கலாம், தலைவன் தலைவி என்றெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம கலாச்சாரத்தில் இல்லை என்று சொல்ல இயலாது அப்படின்னு சொல்லிட்டு, தலைவன் தலைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திருமணத்திற்கு முன்னால் பழகியவர்களை தான். நீங்க எந்த இலக்கியத்தை வாசி பார்த்தீங்கன்னா ஆதாரம் இல்லை. தலைவனுக்காக தலைவி காத்திருந்தாலும் சொல்லப்படுற தலைவன் தலைவிங்கிற அந்த வார்த்தையாடல எதுக்கு அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவிங்கிற அந்த செய்தியை சொல்வதற்கு தான். அதே மாதிரி இப்ப நீங்க முஸ்லீம்கள்ல பொதுவா இருக்கிற குற்றச்சாட்டு, தலாக்கு சொல்லிடுவோம், பாட்டு பண்ணி நீங்க தலாக்குன்னு சொல்லிட்டு போயிருவீங்க, திருமணத்துக்கு அப்புறமே பிரியலாம்ங்கிற நிலை இருக்கையில திருமணத்துக்கு முன்னால பழகி பிரிஞ்சா என்ன அப்படிங்கறத அவருடைய ஒரு கோரிக்கை. திருமணத்திற்கு பின்னால் பிரிவது அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் சொன்னாங்க, கடவுள் அனுமதித்த விஷயத்திலேயே கடவுளுக்கு பிடிக்காத விஷயம் ஒரு திருமணம் பண்ணி அந்த பெண்ணை விலக்கி வைக்கிறது அப்படின்னு. அதே மாதிரி பெரும்பாலும் என்ன விளங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆண் முஸ்லீம்கள்ல தலாக்கு சொல்லிடலாம், பெண் ஒண்ணும் சொல்ல முடியாது இப்படின்னு சொல்லிட்டு விளங்கி இருக்கிறாங்க. பெண்களுக்கும் குலா என்று பெயர் அரபியில. அவங்களும் இன்னைக்கு இந்த கணவனை வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆணுக்கு என்ன உரிமையோ அதே உரிமை அவங்களுக்கு.
வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்களும். அதனால பெண்களுக்கு அந்த உரிமை முழுக்க முழுக்க இருக்கு. இப்ப சொல்லப்படுகிறது, இந்த கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அவன் என்ன செஞ்சாலும் குடிச்சிட்டு அடிச்சாலும் அவனோட கிடக்கணும் இஸ்லாம் சொல்லவே இல்லை. போயான்னு சொல்லிட்டு வேற வேலையை பார்த்துட்டு போயிடலாம் தான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. ஆக ரெண்டு சாராருக்கும் சமமாக வழங்கி இருக்கிறது இஸ்லாம் இந்த விஷயத்தை. இப்ப நீங்க கேட்கிற அந்த அடிப்படையில இது ரெண்டுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், திருமறை குர்ஆன்ல என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் திருமணம் முடிக்கும் போது திருமணம் முடிக்கக்கூடிய பெண்களுக்கு மகராக சொல்லுது. மகர்னா என்னன்னா மணக்கொடை. இப்ப நம்ம சமுதாயத்துல யாரா இருந்தாலும் பொண்ணுகிட்ட இருந்து ஆம்பளை வாங்குறான். இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, ஆம்பளை தான் பொண்ணுக்கு கொடுக்கணும்னு சொல்லுது, ஆணு தான் பெண்ணுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுல அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீங்க மழை அளவு தங்கத்தை கொடுத்தாலும் சரி, அந்த பெண்களை வேணாம்னு விட்டுட்டு போனா அதுல இருந்து ஒரு சிறிது எழுதக்கூடாதுங்க. அப்ப இப்பவும் நீங்க அரபு நாடுகள் எல்லாம் கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மகர்ந்து கொடுக்கிறது இங்க மாதிரிலாம் இல்ல. இந்திய ரூபாய்க்கு ஒரு 1 கோடி ரூபாய் ஆண் பெண்ணுக்கு கொடுக்கலாம். அங்க இங்க இருக்கிற மாதிரி ஆண் பெண்ணு தேங்கி கிடக்கு. ஏப்பா 35 வயசாக கல்யாணம் முடிக்கலன்னு கேட்டா அங்க சொல்லுவாங்க காசு இல்லைன்னு ஆம்பளை. அப்படி அது ஒரு வேற ஒரு கொடுமையான லெவலுக்கு போயிருச்சு. அரசாங்கமே ஆண்களுக்கு திருமணத்துக்கு உதவி செய்யற லெவலுக்கு அங்கெல்லாம் போயிருச்சு. அப்ப இந்த மாதிரி அவங்களுடைய குழுக்கள் வாங்கல, இந்த மாதிரி அவங்களுடைய இதுகளை எல்லாம் அங்க வச்சுக்கிறாங்க. இது போல இங்கேயும் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த பெண் ஏதாவது ஒரு இப்ப வருது, இப்ப செஞ்சுட்டு வர்றாங்க. இப்ப ஓரளவுக்கு ஆண்கள் பெண்களுக்கு அவங்களுக்கு உரிய மனக்கொடைகளை மனம் நிறைய கொடுக்குறாங்க. இப்படி செஞ்சுக்கிட்டு பிரிஞ்சு போனாங்கன்னு சொன்னா, பொருளாதார ரீதியிலையும் அவங்க ஒரு தொகை வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இவங்க ஒரு பிள்ளை 2 பிள்ளைங்க பத்திருந்தாங்கன்னு வச்சுக்கிறோங்க, சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டா, இந்த அம்மாவுக்கு இன்னாருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்துச்சு, அப்ப 2 குழந்தைங்க, அந்த 2 பிள்ளைகள் தான் இவங்க, அவங்க பிரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படின்னு இந்த பிள்ளைகளுக்கும் இந்த பெண்ணுக்கும் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் இருக்கு. இவன் திருமணத்துக்கு முன்னால கள்ளத்தனமா தொடர்பு வச்சிருந்தானே, அந்த பெண்ணு 2 புள்ள பத்திருந்தாலும் வச்சுக்கிறங்க, அவன் விட்டுட்டு போனவன நிலை என்ன யோசனை பண்ணி பாருங்க. யாரா ஒத்துக்குவான நம்ம சமுதாய அமைப்புல? கடைசி காலம் வரைக்கும் அவன் வரல, அவனுக்கு கல்யாணம் முடிக்கணும் போயில உங்க அப்பா யாரு 2 இடத்துல விசாரிப்பாங்க, இந்த பையன் யாரு, இந்த பையன் யாரு. இவனா இந்த பொம்பளை ஆரம்பத்துல முடிச்சாலும் சமுதாயத்துல அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்காது, சமுதாயத்துல அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு மரியாதை இருக்காது, அந்த பெண்ணுக்கும் ஒரு மரியாதை இருக்காது. இப்படிங்கிற காரணத்தினால திருமணம் என்ன காரியங்கள் எல்லாம் நடைபெறது ஒண்ணுதான். திருமணம் இஸ்லாம் என்ன சொல்லுது, 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிறங்க. எப்படி நம்ம 2 பேருக்கு மத்தியில வியாபாரம் பண்ணா எழுதிக்கிறோமோ அதே மாதிரி 2 சாட்சிகளை வச்சு 2 பேரும் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுக்கிறங்க. கையெழுத்து போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு உங்களுக்கு சச்சரவுகள் வந்துச்சுன்னா, எல்லாருமே வருதுல, இந்துக்கள்ல வருது, முஸ்லீம்கள்ல வருது, எல்லாருமே வருது, சச்சரவுகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்க 2 பேருக்கு இடையில நீங்க போட்டுக்கிட்ட ஒப்பந்தம் சாட்சியா இருக்கு. அந்த ஒப்பந்தத்தை எடுத்து காட்டி இந்த அடிப்படையில நீங்க கொடுக்கலாங்கலாம் எல்லாம் பண்ணீங்க, இப்ப எழுதிவாங்க. இப்ப அப்படி ரிவர்ஸா இருந்தாலும் அது கூடாது, நாங்க பிரச்சாரம் பண்றோம் சொல்றோம். வரதட்சணைன்னு கொடுக்கறத கூட நகையா கன்வெர்ட் பண்ணி போட்டு இத்தனை நகை அந்த பொண்ணுக்கு போட்டு அனுப்பியிருக்கு பள்ளிவாசல் உள்ள புத்தகத்தை எழுதி வச்சிருவாங்க முஸ்லீம்கள்ல. வேணாம்னு சொல்லிட்டு சொன்னா எல்லாத்தையும் செட்டில் பண்ணி சொல்லுவோம், கொடுக்கறத கூட திருப்பி கொடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்ல நிறைய போட்டுட்டு போவாங்க. கடைசியில பார்த்தா ஒரு 10-15 லட்சம் ரூபாய் செட்டில் பண்ண வேண்டியது வரும். இதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து இருந்ததுல வருமா? ஒப்பந்தம் இருக்கிறதுனால தானே இதெல்லாம் பண்றாங்க. அப்போ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீ செய்வதெல்லாம் செய்ய, நல்ல காதலி 2 பேரும் போய் பீச்சில் என்ன ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆட மாட்டீங்களா, ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு இது பண்ண மாட்டீங்களா, இதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் ஒப்பந்தத்துக்கு பின்னாடி செய்யுங்க. ஒப்பந்தத்துக்கு முன்னாடியா பின்னாடியாங்கிறது பிரச்சனை. ஒப்பந்தத்துக்கு முன்னால அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. ஒப்பந்தத்துக்கு பின்னால என்ன அந்த பாதுகாப்பு எல்லாம் வந்துருது அப்படிங்கறத என்னுடைய நிலையை தவிர, இது இந்த தலைவன் தலைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது கூட கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னா நம்ம கலாச்சாரத்திற்கு அது நன்மை சேர்க்கும், இனிமே வரக்கூடிய தலைமுறையினருக்கு ஒரு பாதுகாப்பும் இருக்கும் பெண்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இதை எடுக்கணும். ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்க, இஸ்லாத்துல இசை நாட்டியம் பத்தி எல்லாம் இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, இதனுடைய நிலைப்பாடு என்ன, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருமறை குர்ஆனே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுளை நம்புறவங்களுடைய பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது திருமறை குர்ஆன் ஒரு அடிப்படையை விளக்கி சொல்லுது. என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டா, அவர்கள் வீணானவற்றை விட்டு விலகி இருப்பார்கள். இது திருமறை குர்ஆனுடைய ஒரு உபதேசம். இப்ப எந்த ஒரு பொருளையுமே எந்த ஒரு காரியத்தையுமே எந்த அளவிற்கு நமக்கு நன்மை இருக்கிறது, எந்த அளவிற்கு அது நன்மை இல்லாமல் இருக்கிறதுங்கிற அடிப்படையில தான் அணுகணும். இப்ப பாட்டு கேட்கிறோம்,
பாட்டு கேட்கறதுனால வந்துகிட்டு மனதிற்கு ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திருமறை குர்ஆனுடைய இது அந்த வீணானவற்றிலிருந்து விலகி இருப்பார்கள். இப்ப நாம இது பண்ணி பார்க்கணும். நாட்டியம் ஆடுவதால் சிலர் ப்ரொஃபஷனலா ஆடுறாங்க, தொழில் ரீதியா ஆடுறாங்க. தொழில் ரீதியா ஆடுறதுனால அவங்களுக்கு வருமானம் வரும், அவங்களுக்கு அது தொழில். ஒரு கூட்டம் உட்கார்ந்து பாக்குறாங்களே, இவங்களுக்கு இதுல என்ன நன்மை கிடைக்கும்? எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நபிகள் நாயகம் சொன்னாங்க, இந்த உலகத்துக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கணும். இல்லைன்னு சொன்னா நம்ம மரணிச்சதுக்கு பின்னால உள்ள உலகம் இருக்கு, அதுல என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். இப்படி பாக்குறவங்க புத்திசாலி. அப்ப இப்படி பாக்குற அடிப்படையில பாட்டு நீங்க போட்டு காதல போட்டு கேட்கறீங்க, கேட்டாச்சு ரிலாக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அப்படிலாம் ரிலாக்ஸ் ஆகுதுன்னு ஒரு அறிவியல் ரிப்போர்ட் சொல்லுது. அதனால ஒன்னும் ஆகுறதுல நூல் அறிவியல் ரிப்போர்ட் சொல்லுது. முடிவுக்கு வரல, தீர்க்கமான முடிவுக்கு வரல. அப்ப இந்த கேட்கறதுனால பொருளாதார அடிப்படையில் அந்த கணக்கை வச்சு பார்ப்போம், கேட்ட ஆளுக்கு என்ன நன்மை.